இது கொஞ்சம் டேஞ்சர். இந்த கல்லுகள் இருக்குல்ல, சில்லறை கல்லுகள் மாதிரி. ம். பைக்கை பார்த்தீங்களா? ம். எல்லாம் சுற்றி காட்டுதேன். அதை சுற்றி பாரு, இதை சுற்றி பாருன்னு. ஓகேம்மா. ஜஸ்ட் இதை இருக்க சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட். இதில் வந்து இப்போ நீங்கள் நின்று எல்லாம் போகலாம். என்ன ஒரே ரயில் ரோட்டு தான் கடக்கிறோம். எனக்கு கொண்டு விலங்கு இல்லை. இதைத்தான் முதல்ல இருந்து பார்த்துருக்கிறேன் மாதிரி இருக்கு எனக்குன்னா. இதைத்தான் சுற்றி சுற்றி ஓடுறோமோ. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ ரோட் தெரியாதானே உங்களுக்கு. ஒருக்கா வந்தோம்னா ஓகே. திடீர்னு புது ரோட்டுகளுடைய கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்காங்க. எனக்கு எல்லாம் ஓகே. பட் இந்த இவங்களோட ஜிபிஎஸ் சிஸ்டம் பிடிக்கல. ரோட் ஓகே. டென்ஷன் பண்ணி கொண்டிருக்கான் உண்மையா. இந்த ரோட்டா இது, அதுக்காரு இதுக்காரு. ஏண்டா ரோட்டை பார்க்க மாட்டீங்களாடா? இன்னும் அந்த சின்ன சின்ன போர்ஷன் தான் இருக்குது. இந்த நல்ல ரோட்டுன்னு சொல்லிடாது. இதில் ஒரு 5 நிமிஷம் கூட உடையலாது, டக்குன்னு முடிஞ்சிடும். ஓடுற மூடே இல்லாமல் இருக்கு. ரெண்டா அடிக்கடி அங்கால விடு இங்கால விடுன்னு சொல்லி கொண்டிருக்கு. எனக்கு கையால் நோவலுக்கு கேட்டுது. இங்கே இருந்து 300 கிலோமீட்டர் போனாங்க, அப்போ கூட இப்படி கஷ்டப்படையில்லை நாங்கள். இதில் ஒரு கொஞ்சம் தூரம் மூடுவேன். என்ன ரோட்டு இருந்தால் அப்படி.
நல்ல ஒரு இது ஒன்று இருந்தால் பார்த்துனீங்களா, என்னென்னு சொல்கிறது, கோட்டையண்டா. நான் அதில் ஃபோன் வந்தாலும் காய்ச்சி கொண்டு போயிட்டேன். அதான் இருக்கா, நிப்பாட்டி பார்ப்போம். வாவ், இருங்க அதில் ஃபோட்டோ எடுப்போம். எப்படி இருக்கு மக்களே, பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கா? இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதான் நான் ப்ரைவேட் ஏரியா. அதான் நான் 2 வாட்டி அதை சுற்றி உங்களுக்கு காட்டுவோம் உண்டு. செம்மையாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே போய் முண்டா நல்லா இருந்திருக்கும். பட் அதில் ப்ரைவேட் ரெண்டு போட்டிருக்கானோ. இப்போ இந்த பிரச்சனை வரும். தாமரைப்பூ மாதிரி அதெல்லாம் இருக்குது. எப்படியான ரோட்டு, இளையராஜா பாட்டு செம்மையாக இருக்கும்ல. என்ஜாய் பண்ணணும். மேலே என்ன கொஞ்சம் வெயில் காணாது. நான் எதிர்பார்த்த கொஞ்சம் வெயில் அடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வெயில் இருக்கணும் வேற மாதிரி. பட் ஓகே, மழை இல்லைன்றதே பெரிய விஷயம்தான். இப்படியே பட் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரப்போகுது. என்னென்னா, பேட்ரி சார்ஜர் கொண்டுல ஏன்னா 9 வீதம் வந்துட்டு பேட்ரி சார்ஜர் இல்லை. என்ன நடக்க போகணுன்னு தெரியல. பட் எனக்கு முந்தி பேக்கில் எல்லாம் கொண்டு தெரியலன்னா இன்றைக்கு வெளுக்கிற டென்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை தெரியும் தானே, வெளுக்கிறன்னா கொஞ்சம் முள்ளு போட்டு தான் போகணும். மண்டை வேலை செல்ல விடியே இப்போ பேட்ரி இல்லாமல் நிற்கத்தான் என்ன நடக்க போகணுன்னு தெரியல. பாப்பா சார்ஜர் எடுக்க மாட்டேங்க. அது கஃபே அதுலாம் இல்லாட்டி எங்கேயாவது வேறு எதாவது வாங்கணும். பட் இந்த ஏரியாவில் போய் எங்கே போய் வாங்குறது? நான் எப்படி இருக்கிற இடத்துல என்னண்டு கொஞ்சம் இழுத்து ஓட்டின விட்டானா அந்த பூச்சி அடிக்குதா. அதுக்காக நாங்கள் 20 எவ்வளோ முடியும். முதலுக்கு அது 2 பேட்டரிக்கு அளவில் பார்ப்போமா. இங்கே பாருங்கள், இந்த இந்த இதை பாருங்கள், உண்மை பாருங்கள். ஒரு சைக்கிள்காரன் இத்தனை காரை பிளாக் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். ஜஸ்ட் இவனுக்கு வந்து எங்களை பார்க்க நல்ல ரோட். நான் முதல்ல இது எனக்கு பிடிக்கல. எங்களை கொஞ்சம் ஓடக்கூடியதான் இருக்குது ரோட்டு எல்லாம். பெண்டெல்லாம் வந்து பெருசாக காட்டுறான் இல்லை. இப்போ வேஜில் வந்து வழியாக தெரியும் எப்படி நெளியுதுண்டு. இது நேரப்புற மாதிரி இருக்குது. பக்கண்டு இதாண்டுது திரும்புது. 5 வீதம் நிற்க போகுது. அதுக்குள்ளே அந்த ஏரியாக்குள்ளே வந்த ஓகே, இல்லாட்டி வீட்டு தான் போகணும். பட் அது தனியாக இல்லாட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மிச்ச பகுதியை செய்யலாம். அப்படி செய்வோம். இல்லாட்டி என்ன செய்கிறது? உங்களுக்கு யாருக்காவது இந்த ஏரியாக்கள் தெரியுமான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னட்டா
எனக்குண்ட என்னமோ ஒரு இடத்துலயே சுற்றி சுற்றி போகிற மாதிரியே இருக்குது. ஓகே, இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓ, என்ன செய்யறேன்னு தெரியல. ம், தோட்டத்துக்கு தண்ணி எட்டிக்கிறாங்க. போ, பற்றி முடியுது ஒரு வீதம். இப்போ நாங்கள் ஒரு வீதம் ஆயிட்டது, நிற்க போகுது. பிரச்சனை என்னென்னா, இப்போ ரெண்டா டெலிஃபோன் இருக்குது, இந்த சப்போர்ட் இல்லை என்னட்டா குழுவே இல்லாத. இப்போ என்னென்று தான் பிரச்சனை ஆகுது. இப்போ கடையாளும் ஒன்றும் இல்லை இது இடத்துல. இது என்னடா இது, எல்லாம் நிற்க போகுது இப்போ. ஓ, என்னமோ நடக்க போகுது இன்றைக்கு நடுவில் மேரி. நிற்க போகுது ஒரு விதமாக. ஓ, சரி பாருங்க. டெலிஃபோன் நிற்க போகுது, இதான் டீட்டுது. அதுக்கு அதை விட எதுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது வர. விசார ரோட்டுக்குள்ளால எல்லாம் கொண்டு வருது. ரோட்டை பார்த்தீங்களா? அந்த டயர் விலைக்கு. ஓ, டெலிஃபோனுக்கு பேட்டரியில் எங்கே நிற்கிறோம்னு தெரியல. சூப்பர். இது கோப்ரோ சார்ஜ் பண்ணுறதுக்காக நான் அதெல்லாம் இதை மறந்தேன். நான் இந்த இது டைப் சி சார்ஜர் தான் இருக்கு என்னட்ட. பட் இது வந்து இந்த 14 அநியாயமாக இப்போ சரி நின்றுட்டு. இதில் என்ன பிரச்சனைண்டா, நின்றுதாண்டா ஒன்றும் இல்லை என்னடா, பாட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு கடை கூட, ஒரு பார், இது கூட ரெஸ்டாரண்ட் இருந்தால் கூட போய் கேட்கலாம். நாங்கள் வந்து ஃபுல்லாக இருட்டாகுது. அந்த கடைசி இதில் நிற்குது பேட்ரி. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியுது இல்லை இந்த வெயிலுக்கு. ஃபுல்லாக போயிட்டு போல ஒன்றும் தெரியல. முதல் நல்ல கடையெல்லாம் இருந்த ரோட்டால் வந்துடுறாங்க இப்போ. பேட் பேட் பேட். இங்கே வந்து விட்டுட்டு நிற்க போதா பேட்ரி. சாரி, அந்த பேக்கு பாப்போம். சார்ஜர் இருக்காண்டா, நான் கொண்டுறேன் இல்லை என்னடா, எல்லாம் இங்கே எதுக்கு தாக்கு போனதோடையே அப்படியே வச்சுருக்கிறோம். எங்கே வந்து நிற்கிறோம்னே தெரியல, எந்த ஊருன்னு தெரியல. உண்ட ஜிபிஎஸை போட்டு போவோம். ஓகே, ஜிபிஎஸ் ஓகே. என்ன நடக்குதுங்க? Je sais même pas de charge. Viens, on y va. அப்போ நடந்துட்டு வா அவன் அப்படியே. நானே எல்லாம் போயிட்டு நிற்கிறேன். எங்கே எப்படி வெளியில் போவோம்ண்டு